வணக்கம் நண்பர்களே. என் பேர் நல்லதம்பி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இஃப் ஃபங்ஷன பயன்படுத்தி எப்படி நம்ம கிரேட எப்படி கொண்டாடுறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் இஃப் ஃபார்முலா பயன்படுத்தி பாஸு, ஃபெயிலு அப்படிங்கிற மாரி எப்படி கொண்டாடுறது டோட்டல் மார்க்ஸ்ல 5 சப்ஜெக்ட்டையும் பயன்படுத்தி எப்படி கொண்டாடுறதுன்னு பார்த்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கலன்னா, நான் இந்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழ லிங்க் குடுக்குறேன். அதன் மூலமா நீங்க அந்த வீடியோ அணுகலாம். வீடியோல போறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பொழுதுதான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிக்கலாலும் டிஸ்லைக் பண்ணிட்டு டிஸ்லைக் பண்ண காரணத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க டேபிள்ல 5 ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட் வச்சிருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இதுல ஃபெயிலும் இருக்கு, பாஸும் இருக்கு. இதை நம்ம கிரேடா நம்ம இதை எப்படி கொண்டாடுறது? உதாரணத்துக்கு 1ல இருந்து பிஃபோர் 35க்குள்ள வந்தா ஃபெயிலு, 35க்கு மேல 50 மார்க்குக்குள்ள 49 அப்படின்னு வந்தாலே சி கிரேடு. அப்புறம் 50ல இருந்து 64 வரைக்கும் வந்தா பி கிரேடு. இப்படி 65ல இருந்து 79 மார்க் வந்தா ஏ கிரேடு, ஏ பிளஸ். இப்படி இதை பார்க்கணும். இந்த கிரேடை நம்ம கொண்டாடுறதுக்கு நம்ம முதல்ல இதை டோட்டல் மார்க்ஸாக கொண்டாந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 5 சப்ஜெக்ட் இல்லையா, அப்போ நம்ம டோட்டல் மார்க்ஸை கொண்டாந்துக்கணும். டோட்டல் மார்க்ஸ் கொண்டாதுக்கப்புறம் இதை அவரேஜாக பண்ணிட்டு அந்த அவரேஜை வச்சு தான் நம்ம கிரேடை கொண்டாட போகிறோம். அதுக்கு டோட்டல் மார்க்ஸை கொண்டாடுறதுக்கு ரொம்ப சிம்பிள். நீங்கள் உங்களோட ஹோம் டேப்பில் போனீங்கன்னா அந்த பாருங்க சம் இருக்கு பாருங்க. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இல்லாட்டினா உங்கள் கீபோர்ட்லேருந்து ஷார்ட்கட் ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு அமுக்கினாவே உங்களுக்கு விழுந்துடும். இப்போ நான் பாருங்க இந்த சம் ப்ரெஸ் பண்ணினாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செலெக்ஷன் ஆகுங்க. காலம் பியில இருந்து காலம் எஃப் வருது, செலெக்ஷன் ஆகி என்ட்ரு உங்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சம் விழுந்துருச்சுங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள். அடுத்ததாக இப்போ நம்ம இதோட அவரேஜை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தான் நம்ம கிரேடை எடுக்க முடியும். இதோட அவரேஜை பார்த்தா தான் கிரேடை எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அவரேஜுக்கும் ரொம்ப சிம்பிள். உங்கள் கீபோர்ட்லேருந்து ஈக்குவல் டு அமைக்கிட்டு அவரேஜ் வந்துருச்சுங்க. ஏவி அவரேஜ் இதை ப்ரெஸ் பண்ணினாவே ஓப்பன் ப்ராக்கெட் வரும். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் இதை செலெக்ஷன் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கங்க. இதுதான் அவரேஜ். அவன் இந்த பையனோட 34.40 அவரேஜ் அப்படிங்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபெயிலு. ஏன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம், 1 to பிஃபோர் 35. அப்போ 34 அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு ஃபெயில் அப்படின்னு வரணும். அடுத்து பாருங்க அவரேஜ் 65 இருக்கா. அப்போ 65க்கு என்ன வரும், 65 to பிஃபோர் 79 வந்து ஏ கிரேடு வரும். அப்போ இந்த மாதிரி நம்ம கிரேடை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இஃப் ஃபங்க்ஷனை நம்ம பயன்படுத்த போகிறோம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கவனமாக புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ உங்கள் கீபோர்ட்லேருந்து ஈக்குவல் டு இஃப்னு டைப் பண்ணிக்கோங்க, ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இது கேட்குது லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட்னா நம்ம எது அவரேஜை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் லாஜிக்கல் டெஸ்ட்டு. ஸோ H3 கிரேட்டர் தென் ஹையர்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏ பிளஸ்ல இருந்து கிரேட்டர் தென் 80க்கு மேல இருந்துச்சுன்னா ஏ பிளஸ் கொடுக்குற மாதிரியே நம்ம செட் பண்ணுவோம். ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 80 கமா. இப்போ உங்க கீபோர்ட்ல டபுள் கோடு போட்டு ஏ பிளஸ் திரும்பவும் டபுள் கோடு கமா. அடுத்தபடியா திரும்பவும் இஃப் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. அடுத்து நம்ம அது ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணோம்னா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 65க்கு மேல 79 வரைக்கும் ஏ கிரேடு. இதை செட் பண்ணணும் இல்லையா. அதுக்கு நம்ம திரும்பவும் பழைய மாதிரியே H3 greater than equal to 65 comma double quote comma. திரும்பவும் பாருங்க ரொம்ப சிம்பிள். திரும்பவும் H3 டைப் பண்ணிக்கோங்க, கிரேட்டர் தென். அடுத்து நம்ம பார்க்க போறது பி
50க்கு 50 டு 65க்குள்ள உள்ள பி கிரேடுக்கு செட் பண்ண போகிறோம். ஸோ H3 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 50, கமா டபுள் கோட் பி, கமா அடுத்தது ஓப்பன் பிராக்கெட் H3 greater than equal to கமா இப்போ திரும்ப டபுள் கோட் பண்ணிட்டு ஃபெயிலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அது சிக்கு அப்புறம் சி கிரேடுக்கு அப்புறம் வர்றதுன்னா ஃபெயிலு டபுள் கோட் போட்டு இப்போ நீங்கள் எத்தனை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறீங்களோ அதுக்குலாம் க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டே நீங்கள் இப்போ அடிச்சே வந்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்கீங்க பாருங்க இந்த ப்ராக்கெட்டு பிளாக்ல முடியும். கலர் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்க, பச்சை கலர் வருது. ஸோ கலர்லேயே தெரியும். அடுத்த ஒரு கலர் வருது. இப்போ பிளாக்ல வந்து முடியுது பாருங்க. ஸோ நம்ம தொடங்கினது இப்போ ப்ராக்கெட்டில் முடியுது பாருங்க. இப்போ என்டர் கொடுங்க. என்டர் பண்ணதில் தவறு வருது. அப்போ நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா H3 greater than equal to 80, அடுத்தது 65 greater than 50. இங்கே தவறு பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு மூணாவது கிரேடு சி கிரேடுக்கு 35 டைப் பண்ணலை. 35 கமா இப்போ என்டர் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிதுங்களா? உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னா நான் அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்னு நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வந்து கிடைக்கும். நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.